Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சொந்தமாகவும் இன்ஜினியரிங்காக நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் உங்களுக்காக நம்ம என்ன சொல்லி அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்மளோட வின்சென்ட் மேக்ஸ் சேனல் உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சோ அப்படியே இந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினியரிங் கிங் அப்படிங்கிற சேனல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வரக்கூடிய உங்கள் ஜூனியர்ஸ்க்கும் சரி இருக்கக்கூடிய உங்கள் சீனியர்ஸ்க்கும் நம்ம சேனலில் சொல்லுங்கள். அவங்களும் என்ன சொல்லி உள்ளே வந்தாங்க அப்படின்னா நமக்கு இன்னும் மோட்டிவேட்டாக இருக்கும். நம்ம இன்னும் உங்களுக்காக உழைக்கிறதுக்கு வந்து அது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ரொம்ப முக்கியமான வீடியோ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாமில் அரியர் உழுகுமா, ப்ராக்டிக்கல் எக்ஸாமில் அரியர் போடுவாங்களா, ப்ராக்டிக்கல் எக்ஸாமில் யாருக்கு அரியர் உழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நிறையா பேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சார் நான் இதை பண்ணிட்டேன் அதை பண்ணிவிட்டு எனக்கு அரியர் போட்டுருவாங்களா என்னன்னு தெரில சார் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் என்ன சொல்லி பார்த்தா கேட்குறீங்க. அதாவது நான் காலையில் வீடியோவில் நம்ம தெளிவாக சொல்லிட்டோம் மார்க் எப்படி பிரித்து கொடுக்குறாங்க, அதே மாதிரி 100க்கு நம்ம எவ்வளோ எடுக்கணும், இன்டர்னல் எவ்வளோ எடுக்கணும், எக்ஸ்டர்னல் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெளிவாக என்ன பார்த்தீங்கன்னா மார்னிங் தான் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் சரியா. அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் நிறைய பேர் பண்ணியிருந்தீங்க இந்த தப்புலாம் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பண்ணியிருந்தீங்க. அதுக்காக தான் என்ன சொல்லி இந்த வீடியோ போட்டிருக்கோம் சரியா. யார் வந்து ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் செமஸ்டர் நீங்கள் எழுதிப்பீங்க, ஃபஸ்ட் செமஸ்டரில் ப்ராக்டிக்கலில் அரியர் விழுந்த மாணவர்களும் இருப்பாங்க கண்டிப்பாக சரியா. ஏன்னா அட்டானமஸ் காலேஜில் தான் ப்ராக்டிக்கலில் மேக்ஸிமம் அரியர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நான் அட்டானமஸ் காலேஜில் ப்ராக்டிக்கலில் நாமளாக போய் வாண்டடாக எனக்கு அரியர் போடுங்கன்னு சொன்னால் தான் என்ன சொல்லுவது அரியர் விழுகும். அந்த அளவுக்கு தான் என்ன பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்து இருக்கும். ஏன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கரெக்டாக அங்கே வர ஸ்டாஃபை ஒபே பண்ணி கரெக்டாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு இன்டர்னலில் அரியர் விழுகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்டர்னலில் கண்டிப்பாக என்ன பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டாஃபுமே அப்படியே உங்களை வந்து இந்த பையனுக்கு மார்க்கே குறைச்சி போடணும்ப்பா அப்படின்னு சொல்லி நினச்சி யாருக்கு போடுவாங்க அப்படின்னா ஒபே பண்ணாமல் ஒழுங்காக இல்லாமல் இருக்கிற பசங்கள் தான் அப்படி பண்ணுவாங்க. ஆனால் இன்டர்னல்லாம் மார்க் குறைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்னல் பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்ல மார்க்கே வந்திருக்கும் சரியா. அப்போ எக்ஸ்டர்னலில் யார் வந்து ஃபெயிலாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா யார் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வரலையோ அவங்க கண்டிப்பாக அரியர் தான், அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் சரி. ஏன்னா எக்ஸ்டர்னலில் 23 மார்க் நம்ம எடுத்தே ஆகணும். 50க்கு வச்சாங்கன்னா 23 எடுக்கணும், 100க்கு வச்சாங்கன்னா 45 மார்க் எடுக்கணும், அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் சரியா. அப்போ இந்த பாஸ் மார்க்கை நம்ம என்ன பார்த்தீங்கன்னா எடுத்தே ஆகணும் எக்ஸ்டர்னல் பொறுத்த வரைக்கும். அப்போ நீங்கள் போகவே இல்லைன்னா அந்த மார்க் உங்களுக்கு கிடைக்காது. அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல்லையும் போய் உட்காந்து மால் ப்ராக்டிஸ் பண்ணுறது, ஏதாவது ஒன்று என்னச்சு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஃபார்முலாவை கையில் எழுதிட்டு போகிறது இல்லை பேப்பர் கொண்டு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா மால் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அரியர் தான் சரியா. அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. ப்ராக்டிக்கல் எக்ஸாமில் போய் நம்ம மால் ப்ராக்டிஸ் பண்ணி என்ன சொல்வது மாட்டணும் அப்படின்னா அதை விட ஒரு அவமானம் வந்து எதுவுமே கிடையாது சரியா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மால் ப்ராக்டிஸ் பண்ணுறது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் அந்த ஃபார்முலா தப்பாக எழுதுறது, ஃபார்முலா எழுதினாவே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ மார்க் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் காலையில் வீடியோவில் போடணும் ஃபார்முலாவுக்கு மட்டும் எவ்வளோ மார்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரிசல்ட்டு கூட பிரச்சனை இல்லை சரியா. ரிசல்ட்டு கூட நம்ம ஏற்கனவே அப்சர்வேஷன் ரெக்கார்ட் நீங்கள் நல்லா எழுதிருந்தீங்கன்னா, அதாவது இன்டர்னல் நல்லா எல்லா ப்ராக்டிக்கல் கிளாஸஸும் போய் அட்டென்ட் பண்ணி அப்சர்வேஷன் நோட்டு நல்லபடியாக எழுதிருந்தீங்க அப்படின்னா இன்டர்னலில் எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து ஒழுங்காக எழுதிருந்தீங்க அப்படின்னா எக்ஸ்டர்னலில் அந்த ரிசல்ட் எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒன்று அதுக்கு ஈக்குவலாக கொஞ்சமாவது ஆவரேஜாக பண்ணி என்ன சொல்ல போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்டர்னல் எக்ஸாமே நீங்கள் ஒழுங்காக எழுதலை அப்படின்னா நீங்கள் ரிசல்ட் எழுதுறது கொஞ்சம் கஷ்டமாக. ரிசல்ட் கூட அங்கங்கே ஏதாவது கேட்டு கூட எழுதிக்கலாம். கேட்டு எழுதுனா கூட என்னன்னு சொல்லுவாங்கன்னா மால் ப்ராக்டிஸில் பண்ண மாட்டாங்க. ஆனால் நீங்கள் பேப்பர் கொண்டு போகிறது இல்லை கையில் எழுதிட்டு போகிறது, சார் சும்மா சின்னதாக சார் எழுதிட்டு போனேன் அதுக்கு பிடிச்சிட்டாங்க சார், அதுக்கு ஃபோட்டோ எடுத்து என்கொயரி போட்டு பயங்கரமாக பண்ணிட்டாங்க சார் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பண்ணால் கூட தான் ஃபெயிலாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒன்று நீங்கள் ஆப்ஷன் ஆகணும், இல்லாட்டி மால் ப்ராக்டிஸ் பண்ணணும். இது ரெண்டு தான் உங்களுக்கு வந்து ஃபெயிலாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ரிசல்ட் வரல நான் மற்ற எல்லாமே எழுதிட்டேன் அப்படின்னாவே நீங்கள் பாஸ் தான், எந்த பிரச்சனையும் இல்லை. அதை நீங்கள் தெளிவாக நினச்சி பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும் சரியா. அதனால் அதாவது ப்ராக்டிக்கல் எக்ஸாமில் நம்ம ஃபெயில் ஆகணும் அப்படின்னா அதுக்கு யார் காரணம் அப்படின்னா நம்ம மட்டும் தான் காரணம் சரியா. நம்மளாம் வாண்டடாக போய் தான் என்னாச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபெயில் போடுங்கன்னு சொல்கிறோம் சரியா. அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதனால் வரக்கூடிய நாட்களில் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நீங்கள் எழுத போகிறீங்க. அதனால் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் தயவுசெய்து. மால் ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. மால் ப்ராக்டிஸ் பண்ணாமல் எப்படியாவது ப்ராக்டிக்கலில் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண நினைங்க. அப்போ தான் நம்ம பர்சன்டேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஈஸியாக நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா நம்ம பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்ல கம்பெனி நம்ம பிளேஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.